So welcome to all. Now we see about problem number 2 by using Thevenin's theorem. See the problem. Find the Thevenin's equivalent for the network of the figure between A and B. Find the Thevenin's equivalent for the network of the figure between A and B. இந்த ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்டில் இந்த டெர்மினல் A and Bக்கு அக்ராஸாக எனக்கு என்ன தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் இருக்கும் அப்படிங்கிற மட்டும்தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. கரண்ட் ஐயெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. ஸோ அது எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது இந்த சர்க்யூட்டை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வரணும். சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்துட்டுனா கடைசியில் எனக்கு ஒரு RThevenin ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸு, இது ஒரு கரண்ட் சோர்ஸு. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே பாருங்கள் 10 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 5 ஆம்ப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து எனக்கு வோல்டேஜ் சோர்ஸு, இது வந்து எனக்கு கரண்ட் சோர்ஸு. ஸோ இப்போ இந்த இது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இது கரண்ட் சோர்ஸ் இருக்குது. நான் ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் சோர்ஸை நான் கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் தட் இஸ் 10 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட் டு கரண்ட் சோர்ஸாக நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ கரண்ட் சோர்ஸாக நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக கரண்ட்டோட வேல்யூ இருக்கணும். ஸோ கரண்ட் I ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்முலா V/R. ஓகேங்களா? ஸோ இந்த V அப்படிங்கிறது இந்த வோல்டேஜ் சோர்ஸினுடைய வேல்யூ, R அப்படிங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 3. அப்போது 10/3 ஈக்குவல் டு 3.33 ஆம்ஸ். அப்போது எனக்கு இப்போ எனக்கு கரண்ட் சோர்ஸுக்கான வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? 3.33 ஆம்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ கரண்ட் சோர்ஸ் இந்த வோல்டேஜ் சோர்ஸை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த கரண்ட் சோர்ஸை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கான கரண்ட் வேல்யூ 3.33. இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே சீரியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸு கரண்ட் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு பேரலாக ஆகிடுச்சு. கரண்ட் சோர்ஸுக்கு பேரலாக ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸு, இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸு, ரெண்டுமே நான் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதாவது கரண்ட் சோர்ஸை வந்து சீரியஸாக பேரலாக இருக்கும்போது தான் ஆட் பண்ண முடியும். வோல்டேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது சீரியஸில் இருக்கும்போது மட்டும்தான் என்னால் ஆட் பண்ண முடியும். அது வந்து ஜென்ரல் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கரண்ட் சோர்ஸும் இந்த கரண்ட் சோர்ஸும் எனக்கு பேரலாக இருக்கிறனால ரெண்டு கரண்ட் வேல்யூவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் 3 ஓமோ 2 ஓமோ ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. அதை நான் பேரல் ஃபார்மாக யூஸ் பண்ணி இந்த நெட்வொர்க் இப்போ இந்த சர்க்யூட் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ 3.33 ஆம்ஸையும் 5 ஆம்ஸையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 8.3 ஆம்ஸ்னு ஒரே கரண்ட் சோர்ஸாக மாறிடும். ஓகேங்களா? இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே கரண்ட் சோர்ஸாக மாறிடுச்சு. இப்போ இந்த ரெண்டும் பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. இந்த 3 ஓமும் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸும். ஸோ பேரலுக்கான ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். R1 × R2 டிவைடட் பை R1 + R2. R1 வேல்யூ 3, R2 வேல்யூ 2. ஓகேங்களா? R1 வேல்யூ 3, R2 வேல்யூ 2. அப்போ R1 × R2 டிவைடட் பை R1 + R2. 3 × 2 டிவைடட் பை 3 + 2 ஈக்குவல் டு 1.2 ஓம். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சு, ஒரே ரெசிஸ்டன்ஸாக ஆகிடுச்சு. அதனுடைய வேல்யூ 1.2 ஓம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இந்த கரண்ட் சோர்ஸு இந்த கரண்ட் சோர்ஸுக்கு சீரியஸாக இருக்குது. ஆனால் ப்ரொசீஜர் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு கரண்ட் சோர்ஸும் பேரலாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். சீரியஸாக இருந்து என்னால் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு கரண்ட் சோர்ஸையும் நான் இப்போது வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ கரண்ட் சோர்ஸஸ் 8.33 ஆம்ஸ் அண்ட் 5 ஆம்ஸு கன்வெர்ட் டு வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் சோர்ஸை மாற்றும் போது எனக்கு கண்டிப்பாக வோல்டேஜ் வேல்யூ வேணும். ஸோ வோல்டேஜ்க்கான ஃபார்முலா I × R. ஸோ இப்போ இந்த கரண்ட் சோர்ஸ் நான் வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றுறேன். ஸோ அப்போ இங்கே ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, 8.33 × ஆரோட வேல்யூ 1.2. ஸோ அப்போ எனக்கு என்ன வருது, வோல்டேஜ் வேல்யூ 9.996. ஐ டேக் 10 வோல்ட். ஓகேங்களா? இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா, இதே நான் வோல்டேஜ் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணோம். ஃபார்முலா I × R தான். ஐயோட வேல்யூ வந்து 5, ஆரோட வேல்யூ வந்து 1. அப்போ 5 × 1 ஈக்குவல் டு 5 வோல்ட்டு. அப்போ இந்த சர்க்யூட் எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த கரண்ட் சோர்ஸ் போயெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், வோல்டேஜ் சோர்ஸ் +- 10 வோல்ட்டு நான் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இங்கே இருந்த பேரல் ரெசிஸ்டன்ஸு இங்கே எனக்கு சீரியஸாக மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்து இந்த 5 ஆம்ஸ் அப்படிங்கிற கரண்ட் சோர்ஸு எனக்கு 5 வோல்ட் அப்படிங்கிற வோல்டேஜ் சோர்ஸாக மாறிடுச்சு. இது வந்து எனக்கு இதுக்கு சீரியஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ வோல்டேஜுக்கு சீரியஸாக எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கணுமா, அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இது தான் 1 ஓம் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போது இங்கே இருந்த சர்க்யூட், இப்படி இருந்த சர்க்யூட் எனக்கு இப்போது இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ ரெண்டு வோல்டேஜ் எனக்கு என்னவா இருக்குது, சீரியஸாக இருக்குதா. ரெண்டு வோல்டேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 10 வோல்ட் + 5 வோல்ட் 15 வோல்ட் ஆயிரும். ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரியஸாக இருக்குது. அப்போ 1.2 + 1 = 2.2. அப்போ எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இப்படி இருந்த சர்க்யூட் அப்படிங்கிறது எனக்கு இப்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. 15 வோல்ட் 2.2 ஓம்.
ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு இப்போது இந்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே சீரியஸாக இருந்தால் மட்டும்தானே ஆட் பண்ண முடியும். பட் இந்த ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ரெண்டையும் நான் கரண்ட் சோர்ஸாக மாற்றிக்க போகிறேன். ஓகேவா. ஸோ கரண்ட் சோர்ஸாக மாற்றிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், கரண்ட் ஐ வேல்யூ வேணுமா. ஸோ கரண்ட் ஐக்கான ஃபார்முலா என்னது, ஐ ஈக்குவல் டு வி நோ வெரி வெல் வி பை ஆர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சோர்ஸை வந்து நான் வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஈக்குவல் டு வி பை ஆர், வியோட வேல்யூ 15, ஆரோட வேல்யூ 2.2. ஸோ எனக்கு என்ன வருது, ஐயோட வேல்யூ 6.82 ஆம்ஸ் வருது. அடுத்து இந்த வோல்டேஜ் சோர்ஸை நான் கரண்ட் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஐ ஈக்குவல் டு வி பை ஆர், வியோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 2, ஐ ஈக்குவல் டு 5 ஆம்ஸ். அப்போ இப்படி இருந்து சர்க்யூட் எனக்கு இப்போ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸுக்கு பதிலாக கரண்ட் சோர்ஸ் வந்துருச்சு. எவ்வளோ, 6.82. இங்கே சீரியஸாக அந்த ரெசிஸ்டன்ஸ் எனக்கு இங்கே பேரலாக வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போது இந்த வோல்டேஜ் சோர்ஸுக்கு பதிலாக எனக்கு கரண்ட் சோர்ஸை கன்வெர்ட் ஆயிடுச்சு 5 ஆம்ஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே சீரியஸாக அந்த ரெசிஸ்டன்ஸு கரண்ட் சோர்ஸுக்கு பேரலாக மாறிடுச்சு. ஓகேங்களா. 2 ஓம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கரண்ட் சோர்ஸுன்னு ஆட் பண்ணிக்க முடியும். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எனக்கு பேரலாக இருக்குதா. ஸோ ரெண்டு கரண்ட் சோர்ஸை ஆட் பண்ணுறேன். ஸோ 6.82 + 5 11. சாரி, இப்போ நான் இதில் ப்ளஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது நான் ஏற மார்க் வந்து அப்பில் தான் போட முடியும். ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து எனக்கு மைனஸ் ப்ளஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து நான் வந்து கீழ் நோக்கி தான் நான் போட போகணும், ஏற மார்க்கு. ஓகேங்களா. டவுன் ஏற மார்க் தான் நான் இதில் இங்கே வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அப்போது இது அப் ஏற மார்க்கு, இது டவுன் ஏற மார்க்கு அப்படிங்கிறதுனால நான் ரெண்டையும் மைனஸ் தான் பண்ணி ஆகணும். ரெண்டு ஏற மார்க்கும் ஒரே டைரெக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் என்னால் ஆட் பண்ண முடியும். ஒன்றுக்கு ஒன்று மாறி இருந்துச்சு அப்படின்னா நான் அதை மைனஸ் தான் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ 6.82 - 5 போட்டோம்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா 1.82 ஆம்ஸ் வருது. ஸோ அப்போ இந்த ரெண்டு கரண்ட் சோர்ஸையும் ஒரே கரண்ட் சோர்ஸாக மாற்றிக்கிட்டேன். 1.82 ஆம்ஸு. ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. ஸோ அப்போ we know the formula, that is R1 × R2 divided by R1 + R2. R1 வேல்யூ வந்து 2.2, R2 வேல்யூ வந்து 2. அப்போ 2.2 × 2 divided by 2.2 + 2 equal to the final R வேல்யூ வந்து 1.05 ஓம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, கரண்ட் சோர்ஸ் வேல்யூ வந்து 1.82, வோல்டேஜ் சோர்ஸ் வேல்யூ வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 1.05 ஓம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் படி பார்த்தோம்னா எனக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்ன இருக்கும், ஒரு VThevenin வோல்டேஜ் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் RThevenin இருக்குமா. அப்போது இந்த கரண்ட் சோர்ஸை வந்து நான் வந்து வோல்டேஜ் சோர்ஸை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ வோல்டேஜுக்கு என்ன ஃபார்முலா, V = I × R. ஸோ ஐயோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.82, ஆரோட வேல்யூ 1.05. அப்போ V = 1.82 × 1.05, 1.911 வோல்ட்டு. ஸோ அதான் எனக்கு இங்கே வோல்டேஜ் சோர்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். தட் இஸ் VThevenin = 1.911 வோல்ட். தென் இங்கே சீரியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ், பேரலாக இருந்த ரெசிஸ்டன்ஸு எனக்கு இப்போது இங்கே சீரியஸில் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. சேஞ்ச் ஆயிடுச்சு, சீரியஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போது அதனுடைய வேல்யூ 1.05. ஸோ ப்ராப்ளத்தில் அவங்க கேட்டிருந்தது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த டெர்மினல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் ஃபார் த நெட்வொர்க் ஆஃப் த ஃபிகர் பிட்வீன் A and B. தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஓகே, தேங்க்யூ.